Hi, this is SK She Rebels. Welcome to others YouTube channel. இந்த சேனலில் நம்ம யாருக்காக எஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் விமன், அதுவும் இல்லாமல் கரியர் பிரேக் விமன். ஸோ அவங்களுக்காக தான் இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேனலில் என்ன ஷீ ரீபல்ஸ் மீன்ஸ், ரீபில்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ், ரீபில்ட் யுவர் கெரியர், ரீபில்ட் யூ. திஸ் இஸ் த சேனல்ஸ் பர்பஸ் அண்ட் மோட்டிவேஷன், அல்டிமேட் கோல் எல்லாமே. ஸோ எஸ்கே ஷீ ரீபில்ஸோட மோட்டிவேஷன் இதுதான். Rebuild your confidence, rebuild your career, rebuild you. So, dedicated space for helping women. So, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கெரியர் பிரேக்கில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னோட ஸ்டோரி எடுத்துக்கோங்களேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட்லேருந்து நல்லா படிப்பேன். ஃபர்ஸ்ட் டு தேர்ட் ரேங்க் வரைக்கும் எடுப்பேன். அதுக்குள் நிறையா மார்க்ஸ் வாங்குவேன். ஸோ எல்லாமே நல்லா பண்ணுவேன். அதுமாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நல்லா பண்ணுவேன். ஸோ எல்லாமே இது வரைக்கும் அப்படி. அதேமாதிரி காலேஜும் நல்லா நிறைய ஸ்கோர் பண்ணுவேன், நல்லா படிப்பேன். ஸோ எல்லாமே இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ மேரேஜ்க்கு அப்புறமா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஒரு பேபி வந்துட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஸோ நம்ம அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம கரியர் பிரேக் ஆகும். ஸோ அது வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கோம். ஸோ கெரியர் பிரேக் ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு பேபி வந்துட்டு ஒரு 1 இயர் 2 இயர்க்கு ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு எஸ்பெஷலி என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இதையும் மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ என்ன மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ நம்மளுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே கட்டிகிட்டே இருப்போம். ஸோ ஃபைனலாக எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி தான் அந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கோபம் தான், நம்மளோட இயலாமை. ஸோ இது எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோபமாக மாறுது. அது மற்றவங்கள்ட்ட எல்லாம் காட்டுறோம். ஸோ மனசில் சங்கடம் வருது. ஸோ அந்த ஹாப்பினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா போக ஆரம்பிக்கும். ஸோ எப்போ நம்மளுக்கான ஐடென்டிட்டி நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த டைமில் நம்மளோட ஹாப்பினஸும் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு இதுதான் இந்த சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வழிகள் என்னென்ன, எப்படி நம்மளோட கெரியர் வந்து ரீபில்ட் பண்ணிக்கிறது. ஸோ கெரியர் ரீபில்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நமக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். ஸோ கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு அதிகமாகும் போது என்னாகும், நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடும். அது மூலமாக நம்மளுக்கு நம்மளோட ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளை ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்க வைக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஹாப்பினஸ் இன்னும் பல மடங்கு ஆகும். நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஃபேமிலிஸ், நம்ம கேர் பண்ணுற ஃபேமிலிஸ், நம்ம சரௌண்டிங்ஸ் இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் நம்ம யாரெல்லாம் நம்ம நிறைய செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்குலாம் ஹாப்பியாக நம்ம எல்லாமே செய்யணும். நம்ம குழந்தைகளாகட்டும், நம்ம ரிலேஷன்ஸ் ஆகட்டும், ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்காகட்டும். ஸோ ஃபினான்ஷியலாக நம்மளால் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சேனலோட மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், ஆஃப்டர் கெரியர் பிரேக் வாட் டு டூ அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ கெரியர் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோட ஸ்டடினால நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ மேரேஜ் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு வந்திருக்கும். ஸோ நாம தான் வந்து கெரியர் பிரேக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். சில பேர்த்துனால கண்டினியூஸாக ஒரு வேலையில் இருக்க முடியும், சில பேர்த்துனால இருக்க முடியாது. ஸோ அது அவங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து. ஆனால் இப்போ ஒரு கெரியர் பிரேக் ஆகிடுச்சு, அது மேரேஜ்னாலேயோ இல்லை ஒரு பேபி வந்ததுனாலேயோ கூட இருக்கலாம். ஸோ கெரியர் பிரேக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேஸ் தான் நம்ம இந்த சேனல் வந்து நிறைய காட்ட போகிறோம். ஸோ இந்த சேனலில் நீங்கள் இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நிறைய பார்க்க போகிறோம். இது மூலிமா உங்களுக்கு நிறைய வேல்யூஸ் கிடைக்க போகுது. ஸோ அந்த வேல்யூஸ் ஒன்று கூட நீங்கள் தவற விடாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எனக்குமே இருந்துச்சு, ஆஃப்டர் கெரியர் பிரேக் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல வந்து ஒர்க்குக்கு போயிருக்கேன். கிட்டத்தட்ட 8 to 9 பிளேசஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து நான் போயிருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு சுச்சுவேஷன் தானே. ஸோ அந்த ஒரு இடத்துல ஒர்க்குக்கு போவோம்,
அந்த இடத்துல பிடிக்கும், சிலது பிடிக்காம இருக்கும். ஸோ அந்த இடத்துல வேறு ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு மேரேஜ் வருது. ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பிளேஸுக்கு போகும். அந்த இடத்துல சிலது வந்து பிடிக்கும், பிடிக்காம போகும். ஸோ இல்லைன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேபி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மறுபடியும் இதாக வேண்டியது வரும். மறுபடியும் வந்துட்டு பேபின்னு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படிங்கிறப்ப இன்னொரு இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணிப்பாங்க அந்த ஒர்க்கை. ஸோ மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துகிட்டு திருப்பி வரலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப்லாம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இது பாசிபிள் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்களே, ஏதாவது ஒரு ஜாப் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் எனக்கு சிஸ்டம் இருக்குது, ஆனால் ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ அதை இது பண்ணுறதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும், ஆனால் என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஸோ அதுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து என்னென்னா, எனக்கு நான் இது வரைக்கும் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணேன், இதுதான் என்னோட ரோலாக இருந்துச்சு. ஸோ அதே ரோலுக்கு திருப்பி நான் பண்ணணும், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, கடைசி இதெல்லாம் எங்கே போய் முடியுது அப்படின்னா, என்ன தேவை இருக்கணும்னா அவன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டண்ட்டாக இருக்கணும். அதை விட முக்கியம் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஐடென்டிட்டிக்காக தான் நம்ம வந்து இவ்வளவும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? வீட்லேயே வந்து இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் நமக்கு ஆசையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் வீட்டில் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கில். நீங்கள் பாருங்களேன், வேணால் நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க்குக்கு போங்க, ஜாபுக்கு போங்க. ஸோ ஸ்கில்லை வந்து நம்ம அப்டேட் பண்ணல அப்படின்னா ரிஜெக்ஷன்லாம் நடக்கும். அந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் நடக்கும், ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த ரிஜெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம வரணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்ட் செட் ரீபில்டிங். ஸோ நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம், ஸோ கரியர் பிரேக் ஆகிடுச்சு, ஓகே இனிமேல் நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணியாகணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்ட்ராங்காக. 9 to 5 ஜாபா, இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுக்குறோமா, இல்லை ஃப்ளெக்சிபிள் ஜாபா, இல்லை ரிமோட் ஜாபா. ஸோ என்ன மாதிரியான ஜாப் வந்து நம்ம போக போகிறோம், நம்மளோட சுச்சுவேஷன் என்ன, நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஜாப் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம மைண்டை வந்து தயார்படுத்தணும். ஸோ 9 to 5 ஜாப் போக போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரீ பிளான்டாக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும். நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்க போகிறோம், இல்லை குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்களா அந்த டைம் போகிறோமா, ஸோ ஹாஃப் டே குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்களா, ஸோ ஹாஃப் டே டைம் போக போகிறோமா, இல்லை ஃபுல் டே டைம் போக போகிறோமா, இல்லை வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறோமா, இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகிக்கணும். நம்ம மைண்ட் செட்டை தயாராக வச்சுக்கணும். ஸோ அதான் மைண்ட் செட் ரீபில்டிங். ஃபஸ்ட்டு அதை பண்ணணும். ஓகே, ஸோ மைண்ட் செட் மேட்டர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டெக்னாலஜி அப்ஸ்கில்லிங். ஆரம்பத்தில் நமக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லையா? யாருக்குமே வந்து ஸ்கில் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கும். அதை ஃபஸ்ட்டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே நம்மளுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, ஸோ இந்த ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணி அது மூலயமா நம்ம ஏதாவது ஜாப் இல்லை பிஸ்னஸ் இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்லை ஜாப் போவோமா அப்படின்னு. மற்றவங்க இது பண்ணாங்க நான் அதையே பண்ணணும், மற்றவங்க இந்த ஜாப் போகிறவங்க நான் அதையே பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அப்ஸ்கில்லிங் பண்ணிக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கான ஜாப் வந்து என்ன அப்படிங்கிறது தேவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ டிஜிட்டலாக நமக்கு என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா டிஜிட்டலில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்குன்னு ஃபோனில் வந்துட்டு தேவையில்லாத இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அது எதுவுமே பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அது ரிலேட்டடான என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய மேரேஜ்க்கு முன்னாடியோ இல்லை குழந்தை பிறகு முன்னாடியோ. ஸோ இப்போ அதில் அட்வான்ஸ்டாக என்ன இருக்குது, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி நான் கற்றுக்கிறது, அதுக்கு ஃப்ரீயாக ஏதாச்சும் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கா, ஃப்ரீ கோர்சஸ் இருக்கா, இல்லை பெய்ட் கோர்சஸ் இருக்கா, இல்லை கொஞ்சமாக பெய்ட் பண்ணி படிக்கிற கோர்சஸ் இருக்கா. ஸோ அதில் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணுறது தான் வந்து டிஜிட்டல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லிங்க்டின்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளோட அக்கௌண்ட்டை லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, இப்போ லிங்க்டின் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இல்லையா? ஸோ லிங்க்டின்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதை அப்டேட்டடாக வச்சுக்கணும். நம்ம லிங்க்டின் பயோ வந்து
ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஜாப் ஆஃபர்ஸ் வரும். அடுத்தது என்ன ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நம்ம எல்லாமே பார்த்துட்டே வரணும். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இருக்கணும். ஸோ எடுத்தமா கௌத்தமா அவங்க அது பண்ணுறாங்க நாம் இது பண்ணுவோம், அவங்க அது பண்ணுறாங்களா அதே மாதிரி நாமளும் இது பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி என்னவோ அது வழியாக நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்ரேஷனும் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் இந்த சேனலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹோம் மேக்கர்ஸ்க்கு எப்படி அவங்களோட கரியர் ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மோட்டிவேஷனோட ஒரு சேனல் ஒரு வீடியோலேயே நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணணும், எஸ்பெஷலி ஹோம் மேக்கர் விமன் வந்து எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு எப்படி அவங்கள தயார்படுத்திக்கணும் ஜாப் போகிறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அப்படிங்கிறது இந்த சேனலில் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரிமோட் ஜாப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, ஃப்ளெக்சிபிள் கரியர் பாத்ஸில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது, அதுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சேனலோட அல்டிமேட் மிஷன் என்ன அப்படின்னா ஒரு விமனையும் ஒரு கரியர் பிரேக் விமன் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒர்க் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அவங்களோட கம்பேக்கை கொடுக்கறது, எப்படி வந்து நியூ ஜாப் போகிறது, எல்லாம் ஆல்ரெடி நான் கரியர் பிரேக்கில் இருக்கேன், எப்படி வந்து நான் கம்பேக் கொடுக்கறது என்னோட இது வந்து கரியர் பிரேக்கெல்லாம் இது பண்ணி அப்படிங்கிறது தான் வந்து இந்த சேனலோட மிஷன். அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலே இருக்கா. ஒவ்வொரு விமனுக்கும் வந்து ஒரு வீடியோவும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ நான் 10 இயர்ஸாக நானும் வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் இப்போ ஒரு நிரந்தரமாக நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்கேன் ரொம்ப வருஷங்களாவே. ஸோ நம்மள மாதிரி தானே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி என்ன நம்ம கடந்த அந்த பாதையெல்லாம் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் யாரும் பண்ணாமல் பர்டிகுலராக அவங்களுக்கு ஏற்ற ஜாப் வந்து எப்படி தேடுறது, எப்படி அதுக்குன்னு ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கிறது, எப்படி ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஜாப்பை அது மூலமாக அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறது, இல்லை ஒரு பிஸ்னஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, பிஸ்னஸ் எடுத்தோடனே வந்து அகலக்கால் வைக்காமல் எப்படி மினிமல் அமௌண்ட்டில் குட்டியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இந்த சேனல். ஸோ இந்த சேனல் மூலிமா நான் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நான் பண்ண மிஸ்டேக்ஸை யாரும் பண்ணக்கூடாது. நீட்டாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வச்சு எப்படி வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்கு உண்டான பாத்வே என்னமோ அது இந்த சேனல் அவங்களுக்கு நிறையவே காட்டும். ஸோ மை ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக எது சாத்தியமோ ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்டோ டூல்ஸோ என்னென்ன கோர்ஸ் படிக்கணும், எப்படியெல்லாம் நம்ம ஸ்கில்லை இது பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வெப்சைட் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி அதுக்கு என்னென்ன பண்ணணும், நம்ம சைட்லேருந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸையும் கொடுத்து இதே மாதிரி இந்த இதில் வந்து நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. இந்த ஃபீல்டு நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணவங்க இப்படி போயிருக்காங்க, இப்படியெல்லாம் ஜாப் பண்ணவங்க இப்படி இருக்காங்க, இப்படி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டண்ட்டாக இருக்காங்க, ஃபேமிலியையும் பிஸ்னஸையும் வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே அவங்களுக்கு மோட்டிவேஷனாக சொல்லி அவங்கள மாதிரி நாமளே எப்படி ஆகிறது, படிப்படியாக நம்மளை மெருகேற்றி நாம் நினச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை இல்லை பிஸ்னஸ் எப்படி பண்ணி எப்படி நாமளும் அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகணும், நாமளே பார்த்துக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட மோட்டிவேஷன். இதுதான் நான் உங்களுக்கு செய்கிற ப்ராமிஸ். எல்லாமே ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸாக இருக்கும், எக்ஸ்டர்னல் கைடன்ஸாக இருக்கும், ரியல் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட லைஃப்பை ரீபில்ட் பண்ணிக்கோங்க வித் கான்ஃபிடென்ட்டோட. ஓகேவா? ஸோ நான் உங்கள் சிந்து கார்த்தி, SK She Rebels. ஓகே, சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.